பிரக்யா, இப்ப பாட்டி வேறையா? இவங்களை நான் உள்ளே வரவிட மாட்டேன். அட, இந்த பாட்டி நீங்க ஏன் வந்தீங்க? நானே வந்திருப்பேன்ல. அது அக்காவுக்கு மாத்திரை சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, அதான் டிஃபன் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க பாவம், என்னால நீங்களே இங்க வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. நீங்க போங்க, நானே பாட்டிக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். ஏன் நான் எடுத்துட்டு போலனா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீ பிஸியா இருக்கல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வேணும்னா சமையலுக்கு கூட உனக்கு ஹெல்ப் பண்ணவா? நீங்க எந்த ஹெல்ப் பண்ண வேண்டாம் பாட்டி. நீங்க போங்க, நான் 5 நிமிஷத்துல டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்றேன், போங்க. பாட்டிக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும், நீங்க போங்க. என்ன போங்க போங்கன்னு சொல்றேன். நான் வந்து போங்க. தேங்க். பால் பால் பால். ராஜு, உன்னோட அந்த பெங்களூர் ப்ராப்பர்ட்டி விஷயம் என்னாச்சு? முடிஞ்சதா இன்னும் இல்லையா? முடிஞ்சிருப்பா. சில ஃபார்மாலிட்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, முடிச்சிடலாம். சரி, ஓகேப்பா. நான் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. வேற ஏதாவது வேணுமா? செக் புக் எடுத்து வச்சிட்டல? எடுத்து வச்சிட்டேன். சரி, இங்க பாரு த்ரிஷா, நான் வரதுக்கு முன்ன பின்ன லேட் ஆகும். எனக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். சரிங்க. பிரபா, நான் உன்னை பார்க்க தான் வரலான்னு இருந்தேன். எப்படி இருக்கு உனக்கு? பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ணா. பிரபா, வாப்பா, வந்து உட்காரு. வந்து கொஞ்சம் டீ குடி. இல்ல சித்தப்பா, நீங்க குடிங்க, நான் போய் பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் பாட்டி. நல்லா இருமா. குட் மார்னிங். ஏன்பா பிரபா, இப்ப எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. மறுபடியும் இவங்களோட ஃபேமிலி ரீயூனியனை ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னமோ பல வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி தினமும் காலையில மீட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பர் நிரந்தரமா ரிட்டையர் ஆக போறாங்க. என்ன தினம் தூங்க விடாம தடுக்கிறல பிரக்யா, இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்க போறேன். நான் நிம்மதியா தூங்கணும்னா நீ நிரந்தரமா தூங்கணும்ல. நான் உன்னை தூங்க வைக்கிறேன். ஆனா உன்னை கொல்ல எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. அதுக்காக ஏதாவது ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். Come on, Simonica, think. Good morning, Patty. குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning, sir. மோனிகா, அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்துட்டியா? மீட்டிங்ல எனக்கு தேவைப்படும். Yes, sir. இந்தாங்க, ரெடியா இருக்கு. இங்க பாருங்க. சிமோனிகா, ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் வாங்கல. என்ன த்ரிஷா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். சரி, என்னன்னு சொல்லு கேப்போம். இன்னைக்கு பிரக்யாக்கா அவங்க கையால மாமாக்காக எல்லாமே ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. ஓ ரியலி? நீங்க ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் நீ அக்கா கிட்ட கேட்கலையா? நான் கேட்டேங்க, ஆனா அவங்க சொல்லல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதனால மாமாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு. இன்னைக்கு கண்டிப்பா அவங்க உண்மையை சொல்லிடுவாங்கன்னு என் மனசுக்கு தோணுது. அப்படின்னா இந்த நாள் அபியோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. எனக்கும் தான். ஏன்னா உங்களோட சந்தோஷமான நாளான இன்னைக்கு என்னோட லட்சியத்தை அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கல்ல. சாதாரணமா எல்லாரையும் சுடுகாட்டுல தான் எரிப்பாங்க. ஆனா இந்த பிரக்யாவையும் அபியையும் கிச்சன்ல எரிச்சிடலான் இருக்கேன். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு புருஷனோட பொண்டாட்டியும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆக போறா. உங்க கூட எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. வாழ்க்கை பூரா நமக்கு ஸ்வீட் மெமரிஸா இருக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். இவ எப்ப எங்க வருவான்னு யாருக்குமே தெரியாது. இவ கிச்சனை விட்டு வெளியில போற வரைக்கும் என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாதே. இவ போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும்.
என்ன பண்ணிட்டு இருந்த நீ? கிச்சனுக்கு போயிட்டு இருந்தேன். நல்ல விஷயம். நானும் உன்னை அங்கதான் அனுப்பலான்னு இருந்தேன். சீக்கிரமா போய் எனக்கும் ஆலியாவுக்கும் டிஃபன் கொண்டு வா. என்னன்னே தெரியல, எல்லா வேலைக்காரங்களுக்கும் லீவ் கொடுத்துட்டாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்ன? நானா? இங்க வேற யாரும் இல்லையே. உங்ககிட்ட சொன்னா நீ தான் எடுத்துட்டு வரணும். நாங்க கொஞ்சம் பிஸியா இருக்கோம், சீக்கிரம் எடுத்துட்டு வா. எனக்கு வர்ற கோவத்துக்கு இவளோட பிரேக்ஃபாஸ்ட்ல விஷத்தை கலந்துடணும் போல இருக்கு. அப்புறம் நிரந்தரமா பிஸியாவே இருப்பா. ஓ காட், இவ நான் பேசினதெல்லாம் கேட்டுட்டா போல இருக்கே. எனக்கு தெரியும் உனக்கு அவளை பார்த்தா எவ்வளவு வெறுப்போ அதே வெறுப்பு தான் எனக்கும். ஆனா சிமோனிகா இந்த மாதிரி ஆளுங்க மேல கோவப்பட்ட நம்ம பிபி தான் அதிகமாகும். அவங்க மாற மாட்டாங்க. ஐம் சோ சாரி மேம். எப்ப பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்களா, அதான் கோவம் வருது. நான் உங்க அளவுக்குலாம் கிரேட்லாம் இல்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சிமோனிகா. இதுல கிரேட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தனு உன்கிட்ட இந்த மாதிரி வேலை கொடுக்க கூடாதுன்னு எனக்கும் தெரியும். ரொம்ப தப்பு பண்றா. ஒரு நிமிஷம், நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்காகவும் தான் பண்ணேன். நீ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. என்ன தப்பா எடுத்துக்காத சிமோனிகா. உன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்லக்கூடாது. இட்ஸ் ஆல் ரைட் மேம். உங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். என்ன பேசுற நீ? ஆக்சுவலி நான் உன்னை இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்னன்னா, நான் ஸ்பெஷல் லஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆலியாவும் தனுவும் சாப்பிட்றதுக்காக இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னது ஸ்பெஷல் லஞ்சா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இன்னைக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாமே சமைக்கலான்னு நினைச்சேன். இதுல ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கணும்ல. அவருக்காக நான் என்ன பண்ணாலும் அது தானே ஸ்பெஷல் ஆயிடும். வாவ் மேம், சார் கூட உங்களை ரொம்ப லவ் பண்றாருல்ல? தேங்க்யூ சிமோனிகா. யூ வெல்கம். நான் கூட உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்க போறேன். இன்னைக்கு உனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டே தான். உன் லைஃபோட லாஸ்ட் டே தானே மிஸ்ஸஸ் பிரக்யா அபிஷேக். சமைக்கிறது கூட ருசியா சமைச்சுக்க, ஏன்னா இதான லாஸ்ட் டே. ஆனா சமைச்சதை பரிமாறுறதுக்கு தான் நீ உயிரோட இருக்க மாட்ட. நீ இன்னும் போலையா? அது மேம், இப்ப போயிடுறேன். சாரிடா, இந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இல்லைன்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருக்கவே மாட்டேன். ஏய் கமோன் அபி, எப்படி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு போர் தான் அடிக்கும். இது மீட்டிங் மட்டும் இல்லை, எனக்கு அவுட்டிங் மாதிரி தான். இது பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டில் உட்காந்து த்ரிஷாவோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தவன நான் கூட்டிட்டு வந்துட்டேன். பெரிய பாவம் பண்ணிட்டேன் இல்லையா? என்னடா கலாய்க்கிறியா? நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னு உனக்கே தெரியும். ஒன் செகண்ட், என்ன சொன்ன நீ? ஈக்குவலி இம்பார்ட்டண்டா? என்னோட இடம் எல்லாரை விட மேலன்னு நினைச்சேன். இப்போ என்னதான் வேணும்? என்ன கிண்டல் பண்ற மூட்ல இருக்கியா? இன்னைக்கு அந்த மூட்ல தான் வந்திருக்கேன். ஏய் அபி, வண்டி நிறுத்து. என்னாச்சு? கொஞ்சம் அங்க பாரு. கமிஷனர் கிட்ட சொல்லி இவனோட வாண்டட் போஸ்டர்ஸை நான் தான் ஒட்ட வச்சேன். இவன் தப்பிக்கவே முடியாது. ஆனா அபி, இவன் ரொம்ப டேஞ்சரான. ஏய், டேஞ்சரஸ் மை ஃபுட். அவன் ஒன்னு அடிச்சான்ல, என் கண்ணில் மட்டும் படட்டும். அவனை ஓட விட்டு அடிக்கிறானா இல்லையான்னு பாரு. உனக்கு என் மேல எவ்வளவு வக்கற அபி? அதுல உனக்கு டவுட் இருக்கா? தேங்க்ஸ். எதுக்குடா எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா? இல்ல அபி, நீ எனக்காக. போதும்டா சாமி, வேற எதுவும் பேசாத, போதும். சரி சாரி. என்னடா தேங்க்ஸ் சாரின்னு ஃபார்மாலிட்டி எல்லாம்? எனக்கு தேங்க்ஸும் பிடிக்காது, சாரியும் பிடிக்காது. ஓகே, நத்திங். ஓகே, ஐ லவ் யூ ப்ரோ. இது ஓகே தானே? இதே நீ கிஸ் பண்ணி சொன்னா எனக்கு இன்னும் பிடிக்கும். Come on man. Love you too பிரபா. சரி, சீக்கிரமா வண்டி எடு, இல்லைன்னா அங்க போய் மிஸ்டர் செந்தில் கிட்ட சாரி சொல்லணும். Let's go. ஆலியா, எனக்கு ஒரு விஷயத்தை நினைச்சாலே பயமா இருக்கு. இப்போ என்னாச்சு?
பிரக்யா வீட்ல இருக்கிற வீட்ல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் அவ லீவ் கொடுத்து அனுப்பிட்டா. எனக்கு என்னவோ அவ போன முறை மாதிரி முகம்ப மாதிரி வீட்டுக்கு வந்தால அப்ப வீட்ல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களையும் நிறுத்திட்டு நம்மள எல்லா வேலையும் செய்ய சொன்னா. ஒருவேளை இந்த தடவை கூட அப்படி. ஆலியா வீட்ல இருக்கிற எல்லாருக்காகவும் இனிமே சமைப்பா. தனு கிச்சன்ல பாத்திரம் தேப்பா. இல்ல மறுபடியும் அவ அப்படி பண்ணவே கூடாது. வீட்டு வேலைக்காரங்களை மாத்த கூடாது. தனு ஷட் அப்க்கு மேல ஏதாவது வார்த்தை இருக்குமா? சம்திங் தட் இஸ் அபௌட் தட். இருக்கு. யூ ஸ்டூபிட், யூ ஃபூல். வேற அவ்வளவுதான் ஆலியா. கரெக்ட். நீ என்ன பண்ற? இந்த வார்த்தை எல்லாத்தையும் உனக்கே யூஸ் பண்ணிக்க. உனக்காகவே உருவானது. சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். அப்ப நீ உன்னோட போன்ல ஸ்டூபிடிட்டி பண்ணிட்டு இருக்கிய, அதோட பேர் என்ன? ஸ்டூபிடிட்டி எல்லாம் ஒண்ணு நான் பண்ணிட்டு இல்ல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன வேலை? என்ன ரீசனுக்காக வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் அவ தான் பிரக்யா தாங்கிற விஷயத்த சொல்லாம இருக்கான்னு புரியல. ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் தட் அவுட். ஏதாவது தெரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பிரக்யாவ மேனஸ் இல்ல உனக்கு? ஒருத்தவங்க ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணுங்கிற மேனஸ் தெரியாதா? உன்னோட ஸ்டூபிட் பாஸ் பிரக்யா உனக்கு அந்த மேனஸ் சொல்லி கொடுக்கல? சொல்லி கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் மரியாதை தேவையோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. தகுதி இல்லாதவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மைண்ட் யுவர் லாங்குவேஜ் சிமோனிகா. டோன்ட் யூ ட்ரை டு மெஸ் வித் மீ. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? என் அண்ணன் கிட்ட சொன்ன உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவான். ஓ மை காட், நான் பயந்து போயிட்டேன். மிஸ் ஆலியா, உன்னையே போனா போட்டோன்னு தான் இந்த வீட்லயே வச்சிருக்காங்க. நீ எல்லாம் என்ன மிரட்டலாமா? How dare you? ஆலியா, ஒரு நிமிஷம், நான் பேசுறேன். நீரு சிமோனிகா, நீ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க தானே வந்த? இதை கொடுத்துட்டு நீ கிளம்பு. ஓவரா பேச வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் கோ. நான் ஒண்ணு ஓவரா பேசல மிஸ் தானு. உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ உங்களுக்கு புரிய வச்சும் புண்ணியம் இல்ல. ஏன்னா உங்க 2 பேரோட மைண்டும் இங்க இல்ல. சோ நீங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு நல்ல எனர்ஜியை ஏத்திக்கோங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இல்லாத மூளைய கசக்கி பிரக்யாவை என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஓகே? ஓ, I'll shut the door. நீ ஏன் என்ன தடுத்து தரும்? நீ மட்டும் என்ன தடுக்கலனா நான் ஆலியா விடியா? எதுக்கு அவ கூட போய் சண்டை போட்டுட்டு? அவ பிரக்யா கிட்ட போய் நமக்கு எதிராக ஏதாவது சொன்னானா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். பிரக்யா 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 அந்த பேரை கேட்டாலே எனக்கு எரியுது. I'm just fed up யா. என்னப்பா இவ கெச்சப்? இந்தாங்க பாட்டி. ஓய், உட்காரு. நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடு. இல்ல வேண்டாம் பாட்டி, அது நீங்களும் முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமா ஏன்? இப்ப ஏன் சாப்பிட மாட்டேன்? அது என்ன இந்து? அக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. பிரக்யா, நீ எப்படி ஆயிட்ட பத்தியா? ஒரு 10 கிலோ நீ குறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களை மாதிரி நீ செஞ்சுரி அடிக்கலைனாலும் ஹாஃப் செஞ்சுரியாவது அடிக்கணும்லமா. அதுவும் கரெக்ட் தான். இங்க பாரு பிரக்யா, நீ எவ்வளவு ஒல்லி ஆயிட்டேன்னு உனக்கு தெரியல. அபி இனிமே தம்பல் மாதிரி உன்னை தூக்க போறான் பாரு. பாட்டி நீங்க ஏன் பேசுறீங்க? ப்ளீஸ் பா. போலீஸா? எங்க போலீஸ்? ஓஹோ, போலீஸ் கிட்ட சொல்றேன்னு மிரட்டுறியா? இப்ப நான் உனக்கு கண்டிப்பா ஊட்டி விட்டே தீர்வேன். சாப்பிடு. அப்படிதான் சாப்பிடு. இந்தாமா, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டாகணும். அக்கா அக்கா அக்கா, இப்ப நான் ஊட்டி விடணும். சீட்டிங் பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப கூட சீட்டிங் பண்றீங்க. இந்தாமா சாப்பிடு. போதும் போதும், இன்னைக்கே குண்டாயிட போறேன். இன்னைக்கே குண்டாயிடு? யார் வேண்டான்னு சொன்னா? ஒருவேளை நீ சாப்பிடலன்னு வை, நான் அபிக்கு போன் பண்ணி காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடலன்னு சொல்லிடுவேன். இந்தா. ஆனா அது பொய் தானே பாட்டி? ஆனா சாப்பாடு விஷயத்துல பொய் சொன்னா தப்பு இல்ல. சரியா சொன்னீங்கக்கா. இது பொய் இல்ல, உண்மைய மறைக்கிறது. சாப்பிடுமா பிரக்யா, என்ன அழகா சாப்பிடுற பாரு. வாவ், இது ரொம்ப நல்ல விஷயம். என்னோட பிளானை இப்ப பீஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா பிரக்யா இங்க இருக்கா. அப்படின்னா கிச்சன்ல வேற யாருமே இல்லன்னு அர்த்தம்.
பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சர்வ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? நீ கெச்சப் வைக்கவே இல்ல. போய் கெச்சப் எடுத்துட்டு வா போ. தனு சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் ஆறிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ஆலியாவே சாப்பிட்டுட்டானா அப்புறம் அவ பேச்ச கேட்கறதுக்கும் திட்டு வாங்குறதுக்கும் எனர்ஜி இருக்காது. இவள நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஓ வாவ், செவன் கோர்ஸ் மீல் ரெடி பண்ணிருக்கா. மேடம் பிரக்யா கிச்சனையே ஹோட்டலா மாத்திட்டாங்க. உன்னோட அன்பு ஃபுல்லா கொட்டி பண்ணிருக்கல்ல. ஆனா ஒரு விஷயம் உனக்கு புரியல. எதையும் அளவுக்கு அதிகமா பண்ணா நல்லதே கிடையாது. எங்க உன்னோட அன்பு போகணும்னு நினைக்கிறியோ அஃப்கோர்ஸ் அது அங்க போகவே போகாது. ஏன்னா இந்த நாள் உனக்கு ஸ்பெஷலான நாளா இருந்தா அதை விட என்னோட பிளான் பல மடங்கு ஸ்பெஷலானது. நீ தப்பிக்கவே முடியாது. உன்னோட புருஷன் அபி என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். பட் டோன்ட் வரி, நான் உன்னையும் உன் புருஷனையும் பிரிக்க மாட்டேன். ஜஸ்ட் பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான். நான் உன்னை அபியை விட கொஞ்சம் முன்னாடி அனுப்புவேன். நீ மேல போய் அவனை வெல்கம் பண்ண ரெடி ஆயிடு. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் அவனையும் பின்னாடியே அனுப்பிடுவேன். 2 பேரும் மேல சேர்ந்துருங்க. அங்க சந்தோஷமா இருங்க. இப்போ நான் இந்த சிலிண்டர் பைப்பை கட் பண்ணா போதும். இத நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற கேஸ் மொத்தமா கிச்சன் முழுக்க பரவி போயிடும். அதுக்கப்புறம் பிரக்யா கிச்சனுக்குள்ள வந்து இந்த 7 கோர்ஸ் மீல சூடு பண்றதுக்காக நீ ஸ்டவ் பக்கத்துல வருவ. அதுக்காக ஸ்டவ் நீ பத்த வைப்ப. அதுக்கப்புறமா பயங்கர சத்தம் கேட்கும். பூம். எவ்வளவு நல்லா இருக்கும்ல. பாவம், ரொம்ப அன்போடு நீ உன் புருஷனுக்கு சமைச்சு வச்சிருக்கல்ல. அந்த அன்பு எல்லாத்தையும் நீ மேல போய் காட்டு. நான் உன்னோட பொணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா நான் உன்னோட சாம்பலை பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன இவ காலையிலேயே மூட் ஆஃப் பண்ணிட்டாவ. கெச்சப் கொடுக்கவே இல்ல தெரியுமா? கெச்சப் இல்லாம எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது? பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளவு முக்கியமா? அவ நம்ம ரூமுக்கு வந்து நம்மளையே அவமானப்படுத்திட்டு போனா அத பத்தி உனக்கு கவலை இல்ல? And you bothered just about the food? அது என்னன்னா ஆலியா, அவ சொன்னதுலயே கொஞ்சம் உண்மை இருக்குல்ல. இன்டைரக்ட்லி பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி ஸ்டூபிட் பார்ட்னர் இருக்கிறத விட ஒரு இன்டெலிஜென்ட் எதிரி கிடைச்சா நல்லா இருக்கும் தோணுது. அக்கா எங்க போயிட்டாங்க? இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தாங்க. சமையல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாமாக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். சென்னா, வா, பூரி, கீர், வாவ். இன்னைக்கு மாமாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வெரி குட். சரி, அக்கா எங்க போயிருக்காங்க? பாட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. சரி, அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்டுட்டு வரலாம். Thank God. லாஸ்ட் மினிட்ல யாரோ வராங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அக்கா எங்க அக்காவை காணோம்? இவ்ளோ நேரம் இங்க தானே இருந்தாங்க. இந்த த்ரிஷா கூட இப்பதான் இங்க வரணுமா? சமையல் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மாமாக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாப்போம்.
இன்னைக்கு மாமாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வெரி குட். சரி, அக்கா எங்க போயிருக்காங்க? பாட்டிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. சரி, அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்டுட்டு வரலாம். நான் சக்சஸ்ஃபுல்லா பைப்பை கட் பண்ணிட்டேன். பாக்கி வேலையை சிலிண்டர் பாத்துக்கும். இன்னைக்கு இந்த கிச்சன்ல ஒரு ஹோமம் நடக்க போகுது. அதுல அந்த பிரக்யா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா. அவ எத்தனை தடவை என் வழியில கூர்க்க வந்திருக்கா. இன்னைக்கு அவ கதை முடிய போகுது. குட் பை பிரக்யா மேம். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். ஓ, என் பிளான்ல கூட ஒரு ஃப்ளா இருக்கே. இந்த கேஸோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வருதே. பிரக்யாவோட மூக்கு ரொம்ப ஷார்ப் வேற. ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அவ கிச்சனுக்குள்ள வந்தா கேஸ் லீக் ஆகுற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். கம் ஆன் சிமோனிகா, திங்க்.